புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 26 தொடக்கம் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளில் நாங்கள் அன்னை மரியாளின் மற்றொரு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் அரசியாக முடிசூட்டப்பட்டாள் என்கின்ற இந்த திருவிழா அரசியான அன்னை மரியாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. குயின்ஷிப் ஆஃப் மேரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த திருவிழா மிகவும் அண்மை காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும், இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும், இன்னும் பற்பல ஆலயங்களிலே அன்னை மரியாளின் திருவிழாவை கொண்டாடுகின்றவர்களுக்கும் அன்னை மரியாளின் பரிந்துரையும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசித்து நிற்கிறேன். நாங்கள் அன்னை மரியாளை நோக்கி செபிக்கிற பொழுது எங்கள் வீட்டுக்கு தலைவியாகவும் எஜமாட்டியாகவும் இருக்கிற அன்னை மரியாளே என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆனால் இன்றைய திருவிழா அன்னை மரியாள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் மட்டுமல்ல, விண்ணக மண்ணக அரசியானவள் என்பதை எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. இப்படியாக அன்னை மரியாள் விண்ணக மண்ணக அரசியாக உயர்த்தப்பட்டமைக்கு காரணம், அவள் தன்னை முற்றிலும் அடிமையாக்கி கொண்டாள். இறைவனுடைய வார்த்தைக்கு தன்னை முற்றிலும் அடிமையாக்கி கொண்டாள். வானதூதரின் துணையோடு தன்னுடைய வாழ்வு பயணத்தை தொடங்கிய அவள் ஆண்டவரின் தூதருடைய உடனிருப்பை உணர்ந்தாள், காட்சிகள் கண்டாள். ஆனால் எப்பொழுது அவள் தன்னுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் போக்கி, நான் ஆண்டவரின் அடிமையும் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டாலோ, அந்த கணப்பொழுதிலிருந்து வானதூதர் அவரிடமிருந்து சென்று விட்டார் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவளை ஆட்கொண்டதோ, ஆண்டவனுடைய அருள் அவளை ஆட்கொண்டதோ, ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் அவளை ஆட்கொண்டதோ, அந்த கணப்பொழுதிலிருந்து வானதூதர் அவரை விட்டு அகன்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்னை மரியாள் தம்மை முற்றிலும் கடவுளுக்கு காணிக்கையாக்கி கொண்டவள்,
அர்ப்பணித்து கொண்டவள், அருள் நிறைந்தவள் என்று பல வார்த்தைகளால் லூக்கா நற்செய்தியாளர் இங்கே அன்னை மரியாளை புகழ்ந்து சொல்லுகிறார். தூயாவி உம்மீது வரும், உன்னதரின் கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த வார்த்தைகளை கேட்டு அன்னை மரியாள் கலங்கினாலும் மிக விரைவாக அந்த கலக்கத்திலிருந்து, அந்த சந்தேகத்திலிருந்து தெளிவடைந்தாள். ஆண்டவனுடைய இறை மகனை பெற்றெடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் எல்லோரும் ஆண்டவனுடைய இறை வார்த்தைக்கு, விவிலியத்துக்கு உருக்கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கருவறையிலே உருக்கொடுத்தது போல இன்று கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த இறை வார்த்தைக்கும் நற்செய்தியின் விழுமியங்களுக்கும் எங்களுடைய வாழ்விலே உருக்கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கே அநீதி தலைதூக்கி ஆடுகின்றதோ அங்கே நீதியை நிலைநாட்டவும், போர்கள் சூழ்ந்து அமைதியின்மை நிலவுகின்ற இடத்திலே அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் அனுப்பப்படவும், பகைமை ஓங்கியிருக்கின்ற இடங்களிலே அன்பை வளர்க்கவும், வேற்றுமை வளர்ந்திருக்கிற இடங்களிலே ஒற்றுமையை விதைக்கவும் நாங்கள் தூதுவர்களாக அழைக்கப்படுகின்றோம், அனுப்பப்படுகின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த அன்னை மரியாள் இயேசுவுக்கு கருவிலே இடம் கொடுத்தது போல இயேசுவினுடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய கிறிஸ்தவ சாட்சிய வாழ்விலே உருக்கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சிந்தனைகளோடு அன்னை மரியாளின் பரிந்துரையை கேட்டு இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிப்போம். ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பாராக. அன்னை மரியாளின் பரிந்துரையும் உங்களோடு இருக்க ஆசித்து நிற்கின்றேன். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.